அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில நெறைய பெண்கள் முன்னேறிட்டே வராங்க. ஆனாலுமே சில பெண்கள் திறமை இருந்தும் முன்னேற முடியாம போகுது. அதுக்கு என்ன ரீசன்? எதனால பெண்கள் பின்தங்கி போறாங்க? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பர்த்டே விலாகாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 அன்னைக்குன்னு எடுத்தது. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்குன்னு. ஸோ அந்த அன்னைக்குன்னு தான் எனக்கு பிறந்த நாள். எனக்கு பர்த்டேக்கு விஷஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக எனக்காக துவா பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் துவா பண்ணுவேன். இந்த வருஷத்தோட பர்த்டே எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் எனக்கு இது வரைக்கும் அவ்வளோவா வந்ததே கிடையாது. நான் பர்த்டே அவ்வளோவா நான் செலிப்ரேஷன் பண்ணவும் மாட்டேன். அந்த அன்னைக்குன்னு சும்மா ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புது ட்ரெஸ் மட்டும் வியர் பண்ணுவேன். ஸோ அப்படி என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, நமக்கு குழந்த பிறந்துருச்சு, அதனால நம்ம என்னத்தை செலிப்ரேஷன் பண்ண அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யாருமே நினைக்காதீங்க. சில பேர் வருவாங்க, பிறந்தநாள் கொண்டாடலாம் கொண்டாடக்கூடாது, அந்த சாப்டருக்குள்ளே நான் வரல. நம்மளை நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும். நம்ம மேலே நம்ம கண்டிப்பாக ஒரு கேரிங் எடுத்துக்கிறணும். அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, சாம்பார் வச்சு ஆம்லெட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதால எங்கள் ஊரில் ஃப்ரைடே அன்னைக்குன்னு கண்டிப்பாக சிக்கன் மட்டன் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் எடுப்போம். வாரம் நான் வந்துட்டு கண்டினியூவாக எடுக்க மாட்டேன். நான் போன வாரம் வந்துட்டு ஃபுல்லாக வெஜிடபிள் மீல்ஸ் தான் பண்ணேன். அதனால சரி இந்த வாரம் நம்ம வந்துட்டு சிக்கன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் சோறு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆண்கள் அப்படின்னா அவங்களால ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் பெண்களால் மட்டும்தான் பல நேரத்தில் பல வேலைகளிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ ஆண்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களால அதில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலையும் நம்ம கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியும். நம்மளுடைய ஃபேமிலியும் கரெக்டான முறையில் கொண்டு போக முடியும். அந்த ஒரு திறமை இறைவன் இயற்கையாகவே பெண்களுக்கு படைச்சி தான் இருக்கான். அப்படி அவ்வளோ திறமை இருந்துமே ஏன் சில பெண்கள் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய யானையை குட்டியிலேருந்தே ஒரு செயின் போட்டு கட்டி வளர்த்துட்டு வரும்போது அந்த யானை எவ்வளோ பெருசாக போனாலுமே அந்த செயின் தன்னோட கழுத்தில் கட்டி இருக்கிறதுனால அதை விட்டு அதால் போக முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதுக்கு பதிவாயிடும். அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த சூழல் நமக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற சூழல் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய திறமைகள் என்னன்றதை அடுத்தவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. நாம தான் அதை வெளியில் கொண்டு வரணும். இந்த விஷயத்தை நிறைய பெண்கள் புரிஞ்சுக்கிறாம என்னோட திறமையை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறணும், அவங்களா புரிஞ்சு என்னை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்பவே தப்பு. நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத நம்ம வெளியில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லலைனாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு டெய்லரிங் நல்லா வரும், இல்லை எனக்கு ஆரி ஒர்க் நல்லா வரும், நான் மெஹந்தி நல்லா போடுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், இதையே பிஸ்னஸாக பண்ணும்போது என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது சரி ஓகே இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிலச்சி நிற்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்ன்றத ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் முடியும். கண்ணை மூடிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமே வராது. இன்றைக்கி காலையில் சமையல் எல்லாமே ஃபைனலாக முடிச்சாச்சு. ஃபைஹா பேபியுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்றதால நேற்று ஃபுல்லாக உட்காந்து ஏதோ கிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு விஷ் பண்ணிவிட்டு அதை கையில் கொடுத்தாங்க. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நேற்று ஃபுல்லாக கிஃப்ட் பண்ண போகிறேன், என்னம்மா கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் கிஃப்ட்டு கேட்காம தான் தரணும், கேட்டுட்டு தரக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே அப்போனா நானாக ஏதாச்சும் பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து இது எல்லாமே பாக்ஸ் பண்ணி அது உள்ளே என்னென்னமோ எழுதி வச்சுருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். இது ஃபைஹா பேபி பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு கிஃப்ட்டை நான் எடுத்து காட்டுவேன். அதில் ஹாப்பி பர்த்டே மாம், மை க்யூட் மாம், ஐ லவ் யூ மாம், இந்த மாதிரியான வார்த்தைகளால் எழுதி அவங்களோட கையாலேயே பண்ணினது எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம்.
ஆனா ஒண்ணு, இதில மட்டும் ஒரே ஒரு விஷயம் புரியுது. எனக்கு 2 பசங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த பசங்க எனக்கு வந்துட்டு கிஃப்ட் தந்ததே கிடையாது. ஆனா பெண் குழந்தை மட்டும் தான் இந்த கிஃப்ட்டுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும். நாமளுமே அப்படிதான் நமக்கு கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு நெனைப்போம். பெண்களுக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயத்த இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அத முடிச்ச உடனே இன்னைக்கு புது ட்ரெஸ் வியர் பண்றதுக்காக மேல இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நான் வியர் பண்ணுவேன் எப்பவுமே. அதனால அத முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறமா டிஸ்பேச்சிங் பண்ண ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். அடுத்து இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு வீடியோவ போடுறதால இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். நம்ம கிட்ட ஹெல்த் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பெண்களுக்குமே செம்ம ரிசல்ட் கிடைக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் என்ன வந்து கவனிக்கவே மாட்டேன். ஆனா உங்களோட ஹெல்த் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல சுறுசுறுப்பு எனக்கு கிடைக்குது. அந்த ஒரு சோம்பேறித்தனமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு வந்துட்டு சோம்பேறித்தனத்த போக்குறது இல்ல. உங்க உடம்புல வந்துட்டு ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கு. இன்னுமே கால்சியம் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதால தான் உங்களால எந்த வேலையுமே பண்ண முடியாம இருக்கு. இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பேக் பெயின் வந்துட்டு ஓவரா இருக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு பேக் பெயின் வர்றதே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். என்னோட குடும்பத்த வந்து ரொம்ப ஹெல்த்தியா நான் பார்த்துக்க முடியுது அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஸோ இதில நம்ம சேர்க்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, கருப்பு உளுந்துன்னு நம்ம எக்கச்சக்கமான பொருட்கள் மொத்தம் 25 வகையான தானியங்களால இந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இன்னும் சில பேர் என்னோட குழந்தைகளுக்கு நான் டீ காஃபியே கொடுக்கறதில்ல, ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், மற்ற ஹெல்த் மிக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உங்கள் ஹெல்த் மிக்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போதும் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. பெண்களோட உடம்புல சத்துக்கள் ஏன் குறையுது அப்படின்னா, நம்ம குழந்தைங்க பெற்றதுக்கப்புறம் நம்மளுடைய சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு போயிடுது. அப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு சத்துமே இல்லாத போது தான் உடம்பு ரொம்ப சோர்வடையுது, ஹேர் லாஸுமே அதிகமாக ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம உள்ள இன்டேக் எடுக்கிறதுக்காக நம்ம ஹெல்த் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஒரு ஃபீட்பேக்குமே நான் சைடில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெர்பல் பவுட்ரு பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லை, 10, 20 இல்லை, மொத்தம் 28 ஹெர்பல்களை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம சுத்தமான சல்ஃபேட் கலக்காத மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெர்பல் சூப்பர் க்ரோத் ஆயில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் கம்பல்சரி நான் வந்துட்டு ஹெர்பல் ஹேர் பேக் போட்டுருவேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நம்ம தலையில் நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊறும்போது நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்களை நல்லா முடி வளர்ச்சிக்கு தூண்டுது. இன்னுமே குட்டி குட்டி பேபி ஹேர் வந்துட்டு முளைக்குது அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஹெர்பல் ஹேர் பேக் தான். ஸோ இதை நான் கண்டினியூவாக போடும்போது எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபைஹா பேபிக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் தான் இந்த பிக்சர். இதில் முடி வந்துட்டு எவ்வளோ ஹைட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அப்போ எடுத்ததுக்கும் இப்போ ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த இந்த கிளிப்புக்கும் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே கண்கூட பார்க்க முடியும். எவ்வளோ ஹைட்டு நீளமாக வந்திருக்கு அண்ட் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம முன்னோர்களுக்கு முடி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு முடி அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே ஹேரை வந்துட்டு கேர் பண்ணுறதில்ல. ஸோ நான் என்னோடய பொண்ணுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை கொடுத்து கேர் பண்ணதால தான் என்னால் இவ்வளோ முடி என் குழந்தைக்கு வர முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய பர்த்டேக்கு நான் வந்துட்டு கேக்லாம் நான் கட் பண்ணதே கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு நம்மளே வாங்கி கட் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரே ஒரு டைம் மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை அப்போ கட் பண்ணதுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு கேக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக, என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா நமக்கெலாம் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்களா, நமக்கெலாம் கேக்கு கட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நானுமே. ஸோ அந்த அன்னைக்குன்னு நல்லபடியாக போச்சு. நிறைய பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தா மேரேஜ்க்கு அப்புறமா அவ்வளோவா இருக்காது. இன்னும் சில பேருக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அந்த காலத்தில் உதவக்கூடியவங்க யாருமே வரமாட்டாங்க. அவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எப்போவுமே நிலைக்கும். உங்களை சுற்றி ஒரு 10, 15, 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத காட்டிலும் 2 பேர் இருந்தாலும் அவங்க உண்மையாக இருக்கணும். உங்களுடைய பர்சனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்.
அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லார்கிட்டயுமே எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது. பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள கடைபிடிக்கும்போது, கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்துட்டு முன்னேற்றம் அடையலாம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே அன்னைக்குன்னு எடுத்த கிளிப்பு தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வெளியூர்ல இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளா ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திடீர்னு ராம்நாட்ல ஒரு வேலை இருக்கு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே எக்ஸைட்மென்ட் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது சூப்பரா பண்ணிடலாம். ஆனா பிளானிங்கே இல்லாம டக்குன்னு காலையில எடுத்த முடிவு தான். சரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா, பிரியாணின்றது எல்லார் வீட்லயுமே நார்மலா பண்றது தான். அதனால நம்ம ஊரோட ஸ்பெஷலா நம்ம வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால ஃப்ரெஷ்ஷா கனவா, இறால், மீன் இந்த 3மே 500 அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி காலையிலேயே எடுத்தாச்சு. இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா நிறைய சேர்த்துட்டு ஒரு 7, 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு உப்புக்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நம்ம நார்மலாக கடாயிலையும் பண்ணலாம். ஆனால் கடாயில் பண்ணும்போது கனவா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நிறைய ரெசிபி பண்ணணும் அப்படின்றதுனால நான் விசில் குக்கரில் பண்ணுறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்கணும். கலருக்காக மட்டும் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண கணவாயை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்திரணும். ஒரு நல்ல கிரேவி மாதிரி வரணும். அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி சைடில் இந்த சைடு நான் முடிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடில் வந்துட்டு நான் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் சிக்கன் பொடி வந்துட்டு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன், பெரிய லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே உப்புத்தூள் சேர்த்து அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிஷ்ஷை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நான் மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே மசாலா படுற அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அப்புறமா பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்ததாக இந்த மீன் பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காக ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அது பண்ணுறதுக்காக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கையோடு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி அந்த அன்னைக்குன்னு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளாம் இவ்வளோ வேலை பண்ணோம், நம்ம சமையல் தானே இவ்வளோ அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு எந்த சமையலுமே பண்ணவே தெரியாது. ஸோ எல்லாருமே சமையல் வந்துட்டு அம்மா வீட்டில் தான் கற்றுப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு அம்மா வீட்டில் கற்றுக்கல. சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால மாமியார்கிட்ட தான் நான் எல்லா சமையலுமே கற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்மளும் ஒரு பெரிய அளவில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது அது ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா தான் சமையல் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை போல் வேறு யார் யார் இருக்கீங்க அப்படின்னு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இறாலுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இறால் வந்து ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறேன். தேங்காய் பால் ரசம் வந்துட்டு வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீனுக்கு வந்துட்டு கிரேவி பண்ணிடலாம். அதுக்கிடையிலேயே இறாலுக்குமே மசாலா ரொம்ப சிம்பிளான மசாலா தான். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா இந்த 3 மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றணும். இதோட டேஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். தேங்காய் பேஸ்ட்டு போடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். இறால் வந்துட்டு தோலோடு போடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அடுத்ததாக ஒரு தேங்காயை பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது கூட புளி கரைச்சி சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு நார்மலாக ஆட்டுறது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அந்த மசாலாவுமே இது கூட சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான். நான் வந்துட்டு தேங்காய் பால் ரசம் இந்த ஸ்டைலில் தான் நான் வைப்பேன். அப்போ ரசத்துக்கு தாளிக்கவும் மாட்டிங்களா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ரசம் வந்துட்டு பொங்கி வர்ற கடைசி ஸ்டேஜில் இறால் பண்ணோம் இல்லையா, அதோட எண்ணெய் வந்துட்டு தனியாக மிதக்கும். அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து இந்த ரசத்து மேலே அப்படியே ஃபைனலாக ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு புதினா மல்லி தூவி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா கிரேவிக்காக மீன் பொரித்து தனியாக எடுத்துட்டேன். இது வந்து மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீனை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்ததா எல்லா சமையலும் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா தான் இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணேன். அதனால நல்லா சூடா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். அடுத்து நம்மளுடைய தேங்காய் பால் ரசம். இது வந்து கனவா கிரேவி. நல்லா சூப்பரா கிரேவியா வந்துடுச்சு. ஃபைனலா இறால் குழம்பு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டாங்க. வந்து ஃபேமிலியோட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கையாலேயே கேக் ரெடி பண்ணி எனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்குன்னு கேக் கட் பண்ணி சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சில பெண்கள் வந்துட்டு நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நீங்கள் 4 சுவத்துக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட திறமை என்ன, உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அடுத்தவங்க கிடையாது. ஸோ உங்களுக்கான திறமைகளை வளர்த்துக்கோங்க. எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சர்ச் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்துட்டு மாறும், முன்னேற்றம் அடையும். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே முன்னேறணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த அன்னைக்குன்னு எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் ஊரில் தொம்யம் மலேசியா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்ச நாளே நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அங்கே இது வரைக்கும் நான் போயிட்டு டேஸ்ட் பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா எப்போவுமே ஜென்ஸ் கூட்டமாகவே இருக்கும் அப்படின்ட்டு நான் போனதில்லை. ஸோ அந்த அன்னைக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். உள்ளே போனோம் அப்படின்னா லேடிஸ் உட்காரதுக்குமே நிறைய இடங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் உள்ளே போயிட்டு நாங்கள் எல்லா ரெசிபியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்காக மட்டுமா வாழ்க்கை வாழ்ந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக தியாகம் பண்ணுறதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க. பிடிச்ச சாங் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது இன்னும் பாசிட்டிவாக இருப்பீங்க. எப்போவுமே யங்காக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.